ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் இந்த மாதிரி சுடிதார் அழகாக நெக்கு வச்சு உங்களுக்கு பக்காவாக ஒரு கட்டிங் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்கள் தள்ளி விடாமல் நிதானமாக பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நிதானமாக பார்த்துட்டு வாங்க. இதை ஒன்றை பார்த்தா போதுங்க, நீங்கள் சூப்பராக கட் பண்ணிடலாம். இப்போ முதல்ல நெக்கு கட் பண்ணலாம். பாருங்கள், நெக்கு 3 இன்ச்சுங்க அகலம். சரிங்களா? அதோடைய உயரம் 3.5 இன்ச்சுங்க. மார்க் பண்ணிடுங்க. பாருங்க, ஃபோட்டோவில் காமிச்சிருக்க பாருங்க, இதே மாதிரி உங்களுக்கு கட் பண்ண போகிறேன். அடுத்தது பாருங்க, அதே அகலம், கழுத்து அகலம் 3 இன்ச்சு, கீழ்ப்பக்கம் 3.5 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. சரிங்களா? பாருங்க, இது ஒரு 34 சைஸு சுடிதாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, அந்த பாக்ஸ்லேருந்து கீழே 1 இன்ச் மார்க் பண்ணுங்க. அப்புறம் அந்த 1 இன்ச்சிலிருந்து கீழே 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இதில் ஒரு ஆர்ட் ஷேப் கொண்டு வர போகிறோம். பாருங்க, அழகான ஒரு ஆர்ட் ஷேப் கொண்டு வர போகிறோம். நீங்கள் கையிலேயே ஆர்ட் ஷேப் நீங்கள் வரைய முடியலன்னா ஒரு அட்டையில் கட் பண்ணி அதன் மேலே அப்படியே வச்சுட்டு நீங்கள் அப்படியே வரையலாம். இல்லை கையிலேயே நீங்கள் வரைய முடிஞ்சாலும் வரைஞ்சிருங்க. பாருங்கள், கையிலேயே நம்ம வரைஞ்சிட்டோம். அப்படியே ஒரு ஆர்ட் ஷேப், பாதி ஆர்ட்டுங்க. சரிங்களா? ஒரு சைடு இப்போ வரைஞ்சா போதும், அது மடித்து வச்சிருக்கு. அதை கட் பண்ணும்போது நம்மளுக்கு அகலமாக கிடச்சிரும். அப்புறம் அவுட் சைடு அதுவும் ஒரு 4.5 இன்ச்சுக்குங்க மார்க் பண்ணிடுங்க. கீழேயும் 4.5, மேலேயும் 4.5 வச்சு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் போட்டு இதை ரவுண்ட் பண்ணிடுங்க. கீழ்ப்பக்கம் மாத்திரம் அப்படியே ரவுண்ட் பண்ணிடுங்க. இப்போது இதை நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். பாருங்கள், நிதானமாக கட் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் கிடைக்குதுன்னு பாருங்கள். இது பேக் சைடு நெக்குங்க. சுடிதாருக்கு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் 2 சைடும் டிசைன் வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போது இது பேக் சைடுக்கு உண்டான டிசைன் வைக்க போகிறோம். பாருங்கள், அந்த 3.5 இன்ச்சு நம்ம வச்சோம் இல்லைங்களா, அதுலேருந்து அப்படியே ஒரு ரவுண்ட் கொண்டு போங்க. பாருங்கள், அப்படியே அழகாக கட் பண்ணுங்க. அப்புறம் கீழே ஆர்ட் சைடு ஆர்ட் ஷேப் உள்ள அதை கட் பண்ணுங்க. பாருங்க, நீங்கள் நிதானமாக டெய்லி கட் பண்ணிட்டு வந்தால் இதே ஷேப்லேயே கொண்டு வந்துடலாம். நிதானமாக கட் பண்ணுங்க. பாருங்க, ஒரு அழகான ஆர்ட் ஷேப் கிடச்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க. பாருங்க, எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? பாருங்க, இப்போ இதை ஓப்பன் பண்ணி பாருங்க, எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு பாருங்க. பாருங்க, அவ்வளோதாங்க. சூப்பராக ஆர்ட் ஷேப்பு, மேல் பக்கம் ஒரு ரவுண்ட் ஷேப்பு கிடச்சிருச்சுங்களா? இப்போது பேக் சைடு அந்த நெக்கு நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம். சரிங்களா? அடுத்தது ஃப்ரண்ட் சைடு நெக்கு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி டிசைன் வரப்போகுது. இந்த டிசைன் எப்படி கட் பண்ணணும்னு பாருங்கள். அப்படியே கேன்வஸ் மடித்து போட்டுருங்க. சரிங்களா? அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் உள்ளது அதை கட் பண்ணி வச்சுருங்க. நழுவாமல் இருக்க நம்ம குண்டிஸ் குத்தி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் நம்ம பேக் சைடு கட் பண்ணோம் இல்லைங்களா, அதே அளவுக்கு நெக்கு வரணும். மேல் பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட் மார்க் போடுங்க. அப்புறம் இந்த கழுத்துடைய அகலம் 3 இன்ச் மார்க் பண்ணுங்க.
கீழே உயரம் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணுங்க. இப்போ இது ரெண்டுக்கு ஒரு பாக்ஸ் போடுங்க. ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. அப்புறம் பாருங்க, இதிலிருந்து லைட்டா அப்படியே ரவுண்ட் ஷேப் கொண்டு வாங்க. அப்புறம் கீழ்ப்பக்கம் வந்து அந்த டிசைன் வந்து எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்க. பாருங்க, அந்த மொத்த அகலம் ஒரு 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருங்க. கீழ்ப்பக்கம் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. அந்த சைடு 4.5 இன்ச்சுக்கும் இங்கே 3 இன்ச்சுக்கும் அப்படியே ஒரு ரவுண்டு போடுங்க. பாருங்க, இப்போ வந்து ஒரு அட்டையில் கட் பண்ணிட்டு அதை அப்படியே வச்சு வரைய போகிறோம். பாருங்க, ஒரு சின்னதாக அப்படியே ரவுண்ட் கட் பண்ண போகிறோம். பாருங்க, அழகான அந்த ரவுண்ட் கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு ஒரு அளவு கிடைச்சிருச்சு. இப்போ கீழே ஓரத்துல இருந்து பாருங்க, சென்டர் பாயிண்ட்ல இருந்து பாதி ரவுண்ட் வரணும். அதனால பாதி ரவுண்ட்ல அப்படியே வச்சு மார்க் பண்ணுங்க. பார்த்தீங்களா? அப்படியே பாதி ரவுண்டு வச்சு மார்க் பண்ணிருங்க. அப்போ அடுத்தது பாருங்க, அடுத்தது அது ரெண்டையும் டிவைட் பண்ணி வைக்கணும். இதுக்கு பின்னாடி இன்னும் 2 டிசைன் வரும். அந்த 2க்கு டிவைட் பண்ணி மார்க் பண்ணி வைங்க. ரெண்டு வர்ற மாதிரி டிவைட் பண்ணி வைங்க. இப்போ பாருங்க, இந்த ஷேப் வந்து அதே அளவுக்கு வந்து நம்ம வைக்கக்கூடாது. இப்போ அந்த ஷேப்ல இருந்து பார்த்தீங்களா, பாருங்க, அந்த அந்த அளவுக்கு வைக்கக்கூடாது. அது லைட்டாக ஒரு நூல் கட் பண்ணிடுங்க. அப்போதான் அளவு வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து கீழ்ப்பக்கம் பெருசாகவும் மேல் பக்கம் சின்னதாகவும், அதுக்கு மேல் பக்கம் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் சின்னதாகவும் வரும். ஒரே அளவு வச்சா நம்மளுக்கு அழகாக இருக்காது. பாருங்க, அந்த ஷேப்பை வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணி அங்கே அப்படியே மார்க் பண்ணிடுங்க. இப்போ ரெண்டு டிசைன் ஆயிடுச்சுங்க. இன்னொன்று கட் பண்ண போகிறோம். பாருங்க, இன்னொன்று மறுபடியும் அதை கட் பண்ணுங்க. ஒரு நூல் அளவுக்கு கட் பண்ணுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் சின்னதாயிரும். இப்போ அதை வந்து மேல் பக்கம் வைங்க. அப்போ நம்மளுக்கு நீட்டாக கீழே சென்டரில் கொஞ்சம் அகலமாகவும் அப்புறம் கொஞ்சம் கம்மி ஆகிட்டு வந்துடும். அப்போ தான் அதோடைய அழகு கிடைக்கும். அவ்வளோதாங்க, மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஷேப்பை வந்து நீட்டாக எப்படி மார்க் பண்ணோமோ அப்படி வந்து நீட்டாக கட் பண்ணுங்க. அந்த கரெக்டாக அந்த ஷேப்லேயே நீங்கள் கட் பண்ணால் அழகாக நீட்டாக வந்துடுங்க. அடுத்தது இப்போது சுடிதார் எப்படி கட் பண்ணணுன்றத இந்த நெக் கட் பண்ணி முடித்த பின்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து தள்ளி விடாமல் பாருங்கள். இந்த ஒரு வீடியோவை நிதானமாக நீங்கள் பார்த்துட்டா போதுங்க. நீங்கள் பக்காவாக ஒரு சுடிதார் கட்டிங்கு நீங்கள் கட் பண்ணிடலாம். நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் நான் மேலே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு
சரியான விளக்கத்தை நான் கண்டிப்பாக தயாராக இருக்கேங்க. பாருங்கள், அந்த டிசைன் வந்து அப்படியே நம்ம இப்போது கட் பண்ணலாம். நம்மளுக்கு எவ்வளோ அழகாக டிசைன் கிடைக்க போகுது பாருங்கள். பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டை வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். அந்த மேல் பக்க ரவுண்டை வந்து நிதானமாக கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், நம்முடைய சேனலில் சுடிதார் மட்டும் இல்லைங்க, ஜாக்கெட் கட்டிங்கு நிறைய வீடியோ போட்டிருக்கு. நீங்கள் நம்ம லிங்க்கில் போய் அந்த வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஜாக்கெட் வந்து கட் பண்ணணுன்றத ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு க்ளீனாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை வந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றிங்க. நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. அவங்களுடைய எல்லா டவுட்டையும் நான் கிளியராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா மக்களுக்கும் அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஸ்டார்டிங்கில் பழகுறவங்களுக்காக தான் நிதானமாக போட்டிருக்குங்க. நீங்களும் நிதானமாக பாருங்கள். இதே மாதிரி டிசைனு நீங்கள் பக்காவாக அடித்து நீங்கள் வீட்டிலையே தைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், அதை திறந்து பாருங்கள், எவ்வளோ அழகாக நீட்டாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் சைடுங்க. பாருங்கள், இது ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. சரிங்களா? 2 சைடுக்கும் டிசைன் ஆகி போச்சு. பாருங்கள், ஒரே அளவாக சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது அடுத்தது வந்து பாருங்கள், இந்த கேன்வஸ் வந்து அப்படியே நாம் சுடிதார் பீஸில் ஒட்டிடலாம். பாருங்கள், லைட்டாக ஹீட் பண்ணி ஒட்டிடுங்க. அடுத்தது பாருங்க, இப்போ வந்து சுடிதார் கட்டிங் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போ வந்து இந்த துணி வந்து டபுள் பண்ண துணிங்க. சரிங்களா? டபுள் பண்ண துணினா அகலம் வந்து 60 இன்ச்சு அகலம் இருக்கும். பாருங்க, இது அப்படியே 4ஆக மடிச்சிருங்க. அந்த மடிப்பு வந்து நம்ம முன்னாடி சைடு இருக்கிற மாதிரி வச்சிருங்க. இப்போது ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ஒரே அடியாக கட் பண்ண போகிறோம். பாருங்கள், 2 மடிப்பு மடித்து அந்த மடிப்பு ரெண்டும் நம்ம முன்னாடி சைடு வர்ற மாதிரி வச்சிருங்க. நல்லா அயன் பண்ணி வச்சுட்டு கீழ்ப்பக்கம் அந்த கரை பீஸை வந்து எல் ஸ்கேல் வச்சு மார்க் போடுங்க. பாருங்க, இதுடைய லென்த் எவ்வளோன்னு பார்க்கணுங்க. பாருங்க, இதுடைய லென்த் வந்து 37 இன்ச்சு நம்மளுக்கு ஃபினிஷிங் வேணுங்க. ஒரு 2.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 39.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. எதுக்காக அந்த 2.5 இன்ச்சு இந்த லைனிங் துணியில் கம்மி பண்ணுறோன்னா, ரெண்டும் ஒரே அளவு இருந்தால் லைனிங் துணி வெளியே தெரியுங்க. அதனால் ஒரு 2.5 இன்ச்சு நாம் கம்மி பண்ணி கட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு ஸ்ட்ரைட் அது அப்படியே கோடு போட்டுருங்க. அடுத்தது வந்து இந்த இப்பு லென்த்து,
சரிங்களா? எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ லென்த் வந்து ஒரு 13.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. சரிங்களா? அதை வந்து 2 சைடும் கரெக்டாக மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க. சரிங்களா? அதை ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுங்க. அடுத்தது வந்து நம்ம இப்போ அந்த கட்டு உயரம், சரிங்களா? அந்த சைடில் கட்டு கொடுப்போம் இல்லைங்களா? அந்த கட்டுடைய லென்த் எவ்வளோன்னு பாருங்கள். அந்த கட்டுடைய லென்த் வந்து அளந்து அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அப்புறம் வந்து இப்போ செஸ்ட் ரவுண்டு எவ்வளோன்னு நம்ம மார்க் பண்ண போகிறோம். அந்த செஸ்ட் ரவுண்டு பாருங்க, 34 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணானா 8.5 இன்ச்சு வரும். 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து இந்த ஆம்ஹோல் லென்த்து, சரிங்களா, ஒரு 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. மேலேருந்து 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த செஸ்ட் ரவுண்டில் இருந்து 35 4ஆக டிவைட் பண்ணால் 8.5 இன்ச்சு கிடைக்கும். 8.5 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. அடுத்தது இந்த நெக்கு அகலம் வந்து பாருங்க, நெக்கு அகலம் வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஷோல்டர் அகலம் வந்து 6.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. ரெண்டையும் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுங்க. அப்புறம் பாருங்க, இப்போ இப்பு ரவுண்டு மார்க் பண்ண போகிறோம். இப்பு ரவுண்டு வந்து பாருங்க, 31 + 3 = 34 இன்ச் வரும். 34 4ஆக டிவைட் பண்ணனா 8.5 இன்ச் வரும். அது கூட 1 + 1.5 இன்ச்சு சேர்த்துங்க, மொத்தம் டோட்டல் 11 இன்ச் வந்துடும். சரிங்களா? அப்புறம் பாருங்க, இப்போ இப்பு ரவுண்டு முடிஞ்சாச்சுங்க. இப்போ வந்து ஷீட் ரவுண்ட் பாருங்க. ஷீட் ரவுண்ட் வந்து ஃபினிஷிங் வந்து 39 வரணுங்க. அது கூட 2 இன்ச் ப்ளஸ் பண்ணுங்க, 41 இன்ச் வரும். 41 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணானா 10.25 இன்ச் வரும். அது கூட ப்ளஸ் 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்க, டோட்டலு 11.25 நம்மளுக்கு வரணுங்க. 11.25 டோட்டலு மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்புறம் பாருங்க, சரிங்களா, கீழ்ப்பக்கம் நம்ம பாட்டம் அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்து இப்போ பாட்டம் அளவு வந்து அடுத்தது மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், பாட்டம் ப்ராட் வந்து மொத்தம் 11.25 இன்ச்சு டோட்டல் மார்க் பண்ணிடுங்க. ஷீட்டுக்கும் இதுக்கும் 1 இன்ச்சு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி வச்சுருங்க. சரிங்களா? அடுத்தது வந்து எல்லா மார்க்கையும் மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? நம்ம இப்போ மார்க் போட்டதெல்லாம் மார்க் போட்டு இணைச்சிருங்க. பாருங்க, நம்ம எல்லா மார்க்கையும் இப்போ 1 பை 1 மார்க் எல்லாம் போட்டாச்சு. இந்த மார்க் போட்டது எல்லாத்தையும் ஸ்கெயிலில் வந்து இணைச்சிருங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நம்ம கான்டாக்ட் நம்பரு இங்கே கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நம்மளை கேளுங்க. உங்களுக்கு எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் மக்களே. பாருங்கள், அடுத்தது பாருங்கள். பாருங்கள், ஆர்ம் ஹோல் ஸ்கேல் இருந்தாலும் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது சென்டர் டாட் நம்ம மார்க் பண்ண போகிறோம். சென்டர் டாட் வந்து மேலேருந்து 13 அளவு லென்த் வச்சு இல்லைங்களா, அதை சென்டராக பாயிண்ட் பண்ணி 34 இன்ச்சு அதை 4ஆக டிவைட் பண்ணோன்னா 8.5 இன்ச்சு வரும். அதை 2ஆக டிவைட் பண்ணோன்னா 4.25 இன்ச்சு. இந்த சைட்லேருந்து 4.25 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அதோடைய லென்த் வந்து 8 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? 4.25 லென்த் 8 இன்ச்சு. இது சென்டர் டாட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ வந்து சென்டர் டாட்டு நம்ம பேக் சைடு டாட் பிடிப்போம். பாருங்க, இதே அளவுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம டாட் பிடிச்சா போதும். இப்போது நம்ம வந்து கட் பண்ணிடலாங்க. சரிங்களா? எப்படி மார்க் பண்ணோமோ அதே மார்க்லையே நீங்கள் கட் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த லைனிங் பீஸை வந்து நம்ம மெயின் பீஸ் மேலே வச்சு அடுத்தது உங்களுக்கு வெட்டி காமிக்க போகிறேன்.
இப்போது இது லைனிங் பீஸு நம்ம கட்டிங் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், எல்லா இடத்துலையும் அந்த மார்க்கில் எல்லாம் சக்கா வெட்டிடுங்க. அப்புறம் சென்டர் டாட் இது பண்ணோம் இல்லைங்களா, அந்த சென்டர் டாட்லேயும் வீல் மார்க் கொடுத்துருங்க. எல்லா இடத்துலையும் வீல் மார்க் கொடுத்துட்டானா கீழே இருக்கிற பீஸுக்கும் மார்க் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், இந்த ஆம்போல் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரண்ட் சைடு சரிங்களா, ஃப்ரண்ட் சைடு மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது பாருங்கள், மெயின் பீஸ் மேலே நம்ம வச்சு இப்போ கட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு 2.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னோம் இல்லைங்களா, இந்த மெயின் பீஸை வந்து இப்போ 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. 2.5 இன்ச்சு மெயின் பீஸை எக்ஸ்ட்ரா வச்சு அப்படியே அது மேலே வச்சு சுற்றி ஒரு 1/4 இன்ச்சு ஜாஸ்தி வெட்டுங்க. இந்த மெயின் துணியை வந்து ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு வெட்டிடுங்க. சரிங்களா, இப்போது கரெக்டாக அந்த வெட்டின இடத்துலையே நல்லா பாருங்கள், சைடில் வந்து அதே அளவு அந்த இடத்துலையே நம்ம வந்து ஒரு சக்கா வெட்டி விட்டுருங்க. இந்த மார்க்குக்கும் நம்ம தைக்கும்போது கரெக்டாக நேராக வரணும், அதுக்காக அந்த சக்கா வெட்டுறோம். பாருங்கள், இது பேக் சைடு பீஸு. அதே மாதிரி 2.5 இன்ச்சு அதிகமாக வச்சு வெட்டுங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு இப்போ நம்ம 2 வெட்டியாச்சு. சைட்லேயும் கரெக்டாக சக்கா வெட்டிடுங்க. பாருங்கள், முடிஞ்சு. இப்போது கை கட் பண்ண போகிறோம். இதோடைய லென்த் வந்து 10.5 இன்ச்சுங்க. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள். கீழ்ப்பக்கமும் அதே 10.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அந்த 10.5 இன்ச்சு வந்து உள் பக்கம் 4 இன்ச்சும் மேல் பக்கம் 8 இன்ச்சும் மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், ஏன் கட்டிங் வந்து எப்படின்றத உங்களுக்கு தனியாக வீடியோவே நம்ம சேனலில் போட்டிருக்குங்க. அதில் லிங்க்கில் போய் பாருங்கள். ஏன் கட்டிங் வந்து எப்படி வெட்டணுன்றத சூப்பராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், 8.5 இன்ச்சு நம்மளுக்கு ஃபினிஷிங் அளவு தேவை. ஒரு 1/4 இன்ச்சு ஜாஸ்தி மார்க் பண்ணுங்கள். 8.75 மார்க் பண்ணுங்கள். அந்த 8.75லேருந்து கீழ்ப்பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இப்போ வந்து அப்படியே ஷேப் கொண்டு போயிடலாம். பாருங்கள், மேலே ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கம் ஒரு கிராஸ் கோடு போடுங்க. பாருங்கள், அந்த 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த ஷேப்பை கொண்டு போக போகிறோம். உங்களுக்கு ஏன் கட்டிங் வீடியோ வந்து தனியாக நம்ம சேனலில் உங்களுக்கு போட்டிருக்கு. அதில் போய் பாருங்கள், க்ளீனாக ஏன் கட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது இதோடைய கை அகலம் வந்து 5.5 இன்ச்சு நமக்கு ஃபினிஷிங் வேணும். அது கூட ஒரு 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 7 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம கட் பண்ணிடலாம். இந்த கை ஷேப் பாருங்கள், லைட்டாக ஷேப் எடுத்தால் போதும். அவ்வளோதாங்க, கை கட்டிங் ஃபினிஷ் ஆகியாச்சு. அவ்வளோதாங்க. இந்த ஃப்ரண்ட் சைடு லைட்டாக குடச்சி விட்டுருங்க. ஒரு 1/2 இன்ச்சு குடச்சி வெட்டினா போதும், ஜாஸ்தி குடச்சி வெட்ட வேண்டியதில்லை. ஓகே மக்களே, இதுவரை நீங்கள் பொறுமையாக நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக செலவழித்தமைக்காக ரொம்ப நன்றி மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமைத்திருங்க. நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரொம்ப நன்றி மக்களே. நன்றி நன்றி நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.